தமிழகம் முழுவதும் சென்று இரட்டை இலை சின்னத்திற்காக என்னுடைய பிரச்சாரத்தை எல்லா பகுதிகளிலும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் விஜய பிரபாகருக்காக விருதுநகர் கூட நான் போகல. எல்லாரும் சொன்னாங்க விஜய பிரபாகருக்கு போலியா. நான் சொன்னேன், ஏன் சுர்ஜித், நம்ம சங்கர் கூட என் புள்ள மாதிரி தான். எல்லா வேட்பாளரும் நமது பிள்ளைகள் தான். இதுல வேறுபாடெல்லாம் கிடையாது. அதுதான் கூட்டணி தர்மம். இன்னைக்காக இரட்டை இலைக்காக, முரசுக்காக, நமது புதிய தமிழகம் SDPக்காக நான் இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கேன். உங்க எல்லாம் நீங்க பாருங்க, ADMK 4 எழுத்து இல்லையா, DMDK 4 எழுத்து, SDPI 4 எழுத்து, கூட்டணி அமைத்திருப்பதும் 4 எழுத்து. அதுமா 4 பேர். நம்ம தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் 4ஆம் தேதி. திமுக சும்மாவே ஆடுவாங்க, இப்ப ஆட்சியில வேற இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், அதை விட நம்ம இன்னும் ஆடல சதங்க கட்டி. ஏன்னா இன்னைக்கு ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலம், ரவுடி பலத்தை இறக்குவாங்க, கள்ள ஓட்டு போட முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இது என்ன சாதாரண கூட்டமா? இந்த படை போதுமா அப்படின்னு சொல்ற அளவு நாம் அனைவரும் யார்? பணங்காட்டு நரிகள், சலசலப்புகளுக்கு அஞ்சக்கூடாத வெற்றி வீரர்களாக களத்தில் இறங்கி நேர்மையாக, உறுதியாக நம்ம வேட்பாளர்கள் வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து கூட்டணியோட, கூட்டணி தர்மத்தை மதிச்சு சுர்ஜித் சங்கருக்கு 1ஆம் நம்பர் பட்டனுக்கு நீங்க எல்லாரும் வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கிறோம். நிச்சயமா நீங்க கூட்டணி உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாருங்க விலைவாசி, ஒரு கிலோ அரிசி 15 ரூபாய் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டாஸ்மாக், கஞ்சா, படிக்காத பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமை ஒரு பக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்று பல விதத்தில் மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலையெல்லாம் இருக்கு. இந்த நிலையெல்லாம் நாம் மாற்றணுமா இல்லையா? இன்னைக்கு மத்தியில் இருக்கிற மோடி என்ன சொன்னாரு? வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னார். எங்கேயா கொடுத்தார ஒருத்தருக்காவது? அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு என்ன விலை விற்குது சிந்திச்சு பாருங்க. உறுதியாக அந்த கேஸ் சிலிண்டர் விலையை பாதியாக குறைத்து மக்களுக்காக இந்த கூட்டணி உதவி செய்யும் என்று உறுதி அளிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நிச்சயமாக பெட்ரோல் டீசல் விலை, கட்டண உயர்வு, பால் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அரிசி 15 கிலோவுக்கு விற்குது, அந்த கட்டண உயர்வு அத்தனையும் குறைத்து இந்த வரப்போகும் நமது ஆட்சி மக்கள் ஆட்சியாக மலர இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கள் ஓட்டு சுர்ஜித் சங்கருக்கு, எங்கள் ஓட்டு 1ஆம் நம்பர் பட்டனுக்கு, எங்கள் குரல் டெல்லியிலே எதிரொலிக்க செய்வோம், உறுதியாக வரும் என்று கூறி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற